வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேசாலிவை மீட்பதற்காக ராணுவ புலனாய்வு பிரிவின் மாஸ்டர் பிளான். அரசாங்கத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ரகசிய தகவல். சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு. சொன்னதை செய்த ஒரே ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா மட்டுமே, சஜித் பெருமிதம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், சக்ரான் தங்கியிருந்த அறை விவரம் மறைப்பு. சஜித் தரப்பு கிளப்பும் புதிய சர்ச்சை. ஈரானிய எண்ணெய் விற்பனைக்கு அமெரிக்கா தற்காலிக அனுமதி. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை நிறைவு. சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு திரும்பிய ஈரான். இனி விரிவான செய்திகள். சுரேசாலிவை மீட்பதற்காக ராணுவ புலனாய்வு பிரிவால் மிக துல்லியமாக மற்றும் ரகசியமான நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த தகவலை ஒரு இணையதளம் ஒன்று வெளியிட்டிருப்பதாக செய்திகள் தெரிவித்து நிற்கின்றன. இவை தொடர்பான மேலதிக விவரங்கள். இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவின் அதிஉயர் பாதுகாப்பு வளாகத்திற்குள் உள்ள நபர்களினால் ஒமேகா அறை என்று அழைக்கப்படும் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் வசதிகளை கொண்ட ரகசிய பிரிவொன்று அமைந்துள்ளது. இந்த பிரிவானது இராணுவத்தினரால் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட எந்தவொரு பிரிவிலிருந்தும் முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாகும். இதற்குள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சிலருக்கு மட்டுமே நுழைய அனுமதி உள்ளதோடு சாதாரண இராணுவ பணியாளர்கள் உள்ளே நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது. அதன் அன்றாட நடவடிக்கைகளை 3 சிரேஷ்ட அதிகாரிகள் கண்காணித்து வருவதோடு அவர்கள் ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் தீப்தி ஆரியசிங்கவிற்கு மட்டுமே தகவல் வழங்க முடியும். அந்த அறையானது ஸ்ரீலங்கா டெலிகாமின் அதிவேக ஃபைபர் ஆப்டிக் தகவல் தொடர்பு, உயர் தொழில்நுட்ப மடிக்கணினிகள் மற்றும் சிக்னல் புலனாய்வு தகவல்கள் மற்றும் சைபர் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் பிரத்யேக அம்சங்களை கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த அமைப்பானது எல்லை கண்காணிப்பு அல்லது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக அன்றி முற்றிலும் உள்நாட்டு இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் செயற்றிட்டமாக உண்மை தகவல்களை மறைத்தல் மற்றும் போலி கருத்துக்களை உருவாக்குதல் போன்ற படிமுறைகளை கொண்டுள்ளது. தங்களது புவியியல் இருப்பிடம் மற்றும் நிறுவன அடையாளத்தை கண்டறிவதை தடுப்பதற்காக வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய உயர்மட்ட VPN வலைப்பின்னல்களை பயன்படுத்துகின்றனர். இவற்றை பயன்படுத்தி தங்களது டிஜிட்டல் செயல்பாடுகளை வெளிநாட்டு சேவர்கள் மூலம் திசை திருப்புகின்றனர். யாராலும் கண்டறிய முடியாத போலி மின்னஞ்சல் முகவரிகளின் வலைப்பின்னல்களை உருவாக்குகின்றனர். பின்னர் இவற்றின் ஊடாக பாரியளவில் போலி முகநூல் கணக்குகளை உருவாக்குகின்றனர். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு பதிலாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுப்பதும் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு புதிய சட்ட நடைமுறையொன்று அறிமுகப்படுத்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் முன்னணி ஆடித்துறை வர்த்தகர்கள் மற்றும் பெரும் முதலீட்டாளர்களுடன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற உத்தியோகபூர்வ கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் நீண்ட காலமாக மனித உரிமை அமைப்புகளினாலும் சர்வதேச சமூகத்தினராலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வரும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை இந்த புதிய சட்ட கட்டமைப்பு முழுமையாக ரத்து செய்யும் என்று ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்தார். இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்திற்கு பதிலாக இன்றைய நவீன சமூகத்தின் தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களை ஒடுக்குவதே புதிய சட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் என்று சுட்டிக்காட்டினார். அதே நேரம் அரசியல் பழிவாங்கல்களுக்கோ அல்லது தன்னிச்சையான கைதுகளுக்கோ இடமளிக்காத வகையில் நாட்டின் சாதாரண குடிமக்களின் மனித உரிமைகளையும் ஜனநாயக சுதந்திரங்களையும் முழுமையாக உறுதி செய்யும் வகையிலேயே இந்த புதிய சட்டம் மூலம் வடிவமைக்கப்பட்டு வருகிறது என்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டார். இலங்கை அரசியல் வரலாற்றில் சொன்னதை செய்ததை சொன்ன ஒரே ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா மட்டுமே என்று எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு கண்டியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகின்ற போது தெரிவித்த விடயங்கள் இவ்வாறாக அமையப்பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா ஒவ்வொரு வருடமும் ஜூன் ஜூலை மாதங்களில் ஹம்முதாவு கிராம எழுச்சி திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்தார். ஒருங்கிணைந்த வீட்டுத் தொகுதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மக்களுக்கு வீடு பெற்றுக் கொடுத்தது மாத்திரமன்றி குடும்ப அலகை மையப்படுத்திய வருமான உற்பத்தி நலன்புரி திட்டங்களையும் அவர் அறிமுகப்படுத்தினார். 1977ஆம் ஆண்டு தேர்தல் மேடையில் வாக்குறுதி அளித்த முதற்கட்டமாக 1 லட்சம் வீட்டுத் திட்டத்தை நிறைவு செய்ததுடன் அதன் தொடர்ச்சியாக 10 லட்சம் மற்றும் 15 லட்சம் பங்கேற்பு வீடமைப்பு அபிவிருத்தி திட்டங்களையும் வெற்றிகரமாக முன்னெடுத்தார். மக்களின் கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பாமல் நாட்டிற்கு உண்மையான சேவைகளை செய்ய வேண்டுமானால் சொல்வதை செய்யவும் செய்வதை சொல்லவும் கூடிய பண்பு வேண்டும். அந்த தலை சிறந்த பண்பு ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவிடம் காணப்பட்டது. நமது நாட்டு இலவச கல்வி முறையில் விஐபி மற்றும் விஐபி அல்லாத பாடசாலைகள் ஒரு பாரிய பிரிவினையும் ஏற்றத்தாழ்வும் காணப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற சங்கரிலா ஹோட்டல் தற்கொலை குண்டுதாரி சக்ரான் ஹாசிம் தங்கியிருந்த 116வது இலக்க அறையில் அவருக்கு முன்னர் தங்கியிருந்தவர்களுடைய விவரங்கள் மாத்திரம் மறைக்கப்பட்டுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரம் குறித்து தற்போதைய அரசு தீவிரமாக தேடி பார்க்க வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற தினத்திற்கு முன்தினமான 2019 ஏப்ரல் 20 இரவில் சக்ரானும் அவருடன் இருந்த மற்றொரு நபரும் கொழும்பு சங்கரிலா ஹோட்டலில் 116ஆம் இலக்க அறைக்கு வந்து தங்கியுள்ளனர். மறுநாள் ஏப்ரல் 21 காலையிலேயே அவர்கள் இந்த கொடூர தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றதை தொடர்ந்து பாதுகாப்பு தரப்பினரால் சங்கரிலா ஹோட்டல் அறைகளில் அதற்கு முந்தைய 2 வார கால பகுதியில் தங்கியிருந்த அனைத்து பயணிகளினதும் விவரங்கள் மற்றும் தகவல்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. இருப்பினும் சக்ரான் தங்கியிருந்த 116ஆம் இலக்க அறையில் அவருக்கு முன்னர் தங்கியிருந்தவர்கள் யார் என்பது குறித்த தகவல்கள் மாத்திரம் எங்கும் பதியப்படவில்லை. எந்தவொரு விவர பதிவுகளும் இல்லாமல் ஒரு சர்வதேச ஹோட்டலில் யாருக்கு அவ்வாறு அறைகள் வழங்க முடியும்? மிகவும் செல்வாக்குமிக்க முக்கிய பிரமுகர்களுக்கு மாத்திரமே அவ்வாறான சலுகைகள் வழங்கப்பட முடியும். அப்படியானால் சக்ரான் வருவதற்கு முன்னர் அந்த அறையில் தங்கியிருந்தார் அந்த முக்கிய பிரமுகர்கள் யார்? இந்த விவரங்கள் அனைத்தும் ஏற்கனவே நீதிமன்ற வழக்கு விசாரணைகளின் போது வெளிவந்த உண்மைகளாகும். அத்துடன் சக்ரான் இருந்த அறையின் கதவை திறப்பதற்கு டிஜிட்டல் இலத்திரனியல் அட்டை ஒன்று விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் அதனை பயன்படுத்தி கதவு திறக்கப்பட்டுள்ளதும் தரவுகளில் பதிவாகியிருக்கிறது. ஆனால் அந்த அறையில் அதற்கு முன் தங்கியிருந்த நபர் யார் என்பது விடுக்கப்பட்டுள்ளது. உலகில் ஹோட்டல் பதிவு எதுவுமின்றி தங்கும் சலுகை மிக முக்கியமான சில உயர்மட்ட பிரமுகர்களுக்கு மட்டுமே காணப்படுகின்றது. எனவே அங்கு தங்கியிருந்தவர் யார் என்பதை இந்த அரசு உடனடியாக தேடி பார்க்க வேண்டும். இவ்வாறான பல மறைக்கப்பட்ட உண்மைகள் தற்போதைய புதிய விசாரணைகளின் மூலம் வெளிவரும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று தெரிவித்தார். ஈரானிய எண்ணெய் தற்காலிகமாக விற்பனை செய்வதற்கு அனுமதிக்கும் வகையில் அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தில் இன்று நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அந்த பொருள் மீது பொதுவாக விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளை நீக்கும் 60 நாட்களுக்கான பொது உரிமம் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளுக்கு இணங்க ஹார்முஸ் நீரிணையில் சுதந்திரமான மற்றும் திறந்த போக்குவரத்திற்கும் சர்வதேச அணுசக்தி முகாமை ஆய்வாளர்களை தங்கள் நாட்டிற்கு அனுமதிப்பதற்கும் ஈரான் உறுதியளித்துள்ளது என்று திரைசேரி செயலாளரான ஸ்காட் ஃபெஷன்ஸ் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டிருக்கின்றார். இந்த கட்டமைப்பின் ஒரு பகுதியாக ஈரானின் எண்ணெய் உற்பத்தி, விநியோகம் மற்றும் விற்பனைக்கு அங்கீகாரம் அளிக்கும் தற்காலிக 60 நாள் பொது உரிமத்தை திரைசேரி வெளியிட்டுள்ளது என்று ஃபெசன் கூறியுள்ளார். கடந்த வாரம் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் வெளியிடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளுக்கு அமெரிக்கா உடனடியாக விலக்கு அளிக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இது ஒரு பெரிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் இது எண்ணெய் போக்குவரத்தின் மிக முக்கிய முனையமாக விளங்கும் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதையும் உள்ளடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்த நீர்நிலை தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசாங்கம் கூறியுள்ள போதிலும் வாரக்கிறுதியில் ஈரானிய ராணுவம் இந்த நீர்நிலையை மீண்டும் மூடுவதாக தெரிவித்தது. இந்த தடைகள் விலக்கு ஈரானின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஈரான் விற்கக்கூடிய பீப்பாய்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் அந்த பீப்பாய்களுக்கு அதிக விலையை பெற்றுக் கொள்வதற்கும் சாத்தியத்தை ஏற்படுத்தலாம் என தகவல் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடன் 18 மணி நேரம் நீடித்து தீவிரமான உயர்மட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்த ஈரானின் முதன்மை பேச்சுவார்த்தை குழு சுவிட்சர்லாந்தின் தலைநகர் தெஹ்ரானுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் ஹலீஃபா, வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராக்ஷி, மத்திய வங்கி ஆளுநர் அப்துல் நாசர் ஹெம்மாதி, துணை எண்ணெய் துறை அமைச்சர் ஹமீத் ஃபோர்ட் மற்றும் அணுசக்தி பேச்சுவார்த்தையாளர் அலி ஃபக்ரி ஆகியோர் அடங்கிய மிக முக்கிய பிரதிநிதிகள் குழு கலந்து கொண்டனர். இருப்பினும் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது தொடர்பான தொழில்நுட்ப ரீதியிலான ஆலோசனைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சரான ஹாசிம் கரிபாபாடி தலைமையிலான தொழில்நுட்ப குழுவினர் இன்னமும் சுவிட்சர்லாந்திலேயே தங்கியுள்ளனர். இந்த தொழில்நுட்ப குழுவினர் அங்குள்ள அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.